புரட்டாசி சனிக்கிழமையும் கோவிந்தா கோஷமும். புரட்டாசி மாதம் வந்துவிட்டால் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் ஒன்று சனிக்கிழமைகளின் சிறப்பு. அதுவும் கோவிந்தா கோஷம் போட்டு வீடு வீடாகச் செல்வது இன்னும் அழகான பாரம்பரியம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக அர்த்தம் என்ன தெரியுமா? இன்றைய வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமையின் சிறப்பும் கோவிந்தா கோஷம் என்ற வழக்கத்தின் ஆழமான பொருளையும் பார்ப்போம். புரட்டாசி மாதத்தின் சிறப்பு தமிழர்களின் வாழ்க்கையில் ஆன்மீகம், பாரம்பரியம் இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கின்றன. ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்துவமான ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கிறது. அதில் புரட்டாசி மாதம் மிகச் சிறப்பான மாதம். ஏன் தெரியுமா? இந்த மாதம் முழுவதும் விஷ்ணு பகவானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டதாகவே புராணங்கள் கூறுகின்றன. குறிப்பாக சனிக்கிழமைகள் திருவேங்கடமுடையான் அருளை பெறுவதற்கான மிகச் சிறப்பான நாட்கள். அதனால்தான் அந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து நாம சங்கீர்த்தனம் செய்து பகவானை வழிபடுகிறார்கள். கோவிந்தா கோஷம், பாரம்பரியமும் ஆன்மீகமும். இப்போது நம்ம பேசப்போவது அந்த அழகான பழக்கத்தை பற்றிதான். கோவிந்தா கோஷம் இது சாதாரண கோஷம் இல்லை, மக்களை ஒன்றிணைக்கும் ஆன்மீக பாரம்பரியம். இன்று கூட பல கிராமங்களில் பக்தர்கள் குழுவாக ஒன்று சேர்ந்து வீடு வீடாக சென்று கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளின் திருநாமத்தை செபிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அரிசி, பருப்பு, தானியங்கள் போன்றவை சேகரிக்கப்படுகின்றன. ஆனால் இது சாதாரண சேகரிப்பு இல்லை. இது ஒரு ஆன்மீக செயல். கோவிந்தா என்ற பெயரின் அர்த்தம். கோவிந்தா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பகவான் விஷ்ணுவின் திருநாமங்களில் ஒன்றுதான் கோவிந்தன். அதன் பொருள் பசுக்களையும் உலகத்தையும் வேதங்களையும் காப்பவன் என்பதே. அதனால் கோவிந்தா என்று ஜெபிக்கும் போது மனம் தூய்மையடைகிறது, பக்தி உணர்வு அதிகரிக்கிறது. பகவான் சொன்னார், கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் செய்வதே மோட்சத்திற்கு வழி. அதை வாழ்க்கையில் நடைமுறையாக கொண்டு வரும் வழிதான் இந்த கோஷம், அரிசி வாங்குவதின் ஆன்மீக நோக்கம். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் வீடு வீடாக சென்று அரிசி வாங்க வேண்டும்? அதற்கு பின்னால் இருக்கும் உண்மை அற்புதமானது. வேதங்கள் சொல்கின்றன, அன்னம் பகு குர்வீத், அதாவது உணவை அதிகமாகச் செய்து அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்னதானம் என்பது உயர்ந்த தானம். அதனால் தான் அரிசி, தானியங்கள் சேகரிக்கப்படுகின்றன. சேகரிக்கப்பட்ட அரிசி முதலில் பெருமாளுக்கே நிவேதனம் செய்யப்படுகிறது. பின்னர் அது பிரசாதமாக பகிரப்படுகிறது. அதற்கு பிறகு அன்னதானமாக ஏழை, பசித்தோருக்கு வழங்கப்படுகிறது. அப்படி பார்த்தால் இது பொருள் சேகரிப்பல்ல, தர்மத்தை நிறைவேற்றும் ஒரு பெரிய ஆன்மீக செயல். சமூக ஒற்றுமையும் சமத்துவமும். இது ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல, சமூக ஒற்றுமைக்கும் வழி. பழைய காலங்களில் கோயில் விழாக்களுக்கு தேவையான பொருட்களை சமூகமாக சேகரிக்கும் பழக்கம் இருந்தது. அதில் பணக்காரர், ஏழை என்று பிரிவில்லாமல் அனைவரும் பங்கு பெற்றார்கள். ஒருவன் ஒரு கைப்பிடி அரிசி கொடுத்தாலும் பரவாயில்லை, அவன் மனத்தில் பகவானுக்கான அன்பு இருந்தால் அதுவே புண்ணியம். இந்த வழக்கம் அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. அதிலும் சிறுவர்கள் கூட கோஷம் போட்டு செல்லும் போது அவர்களின் மனதில் பகவானின் நாமம் பதிந்து விடுகிறது. இதனால் அகங்காரம் குறைகிறது, பகிர்ந்து வாழும் மனப்பான்மை வளர்கிறது, சமத்துவம் வேரூன்றுகிறது. முதல் புரட்டாசி மாதத்தின் வேத புராண சிறப்பு. புரட்டாசி மாதம் தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த மாதம் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த மாதம் தானம் செய்ய சிறந்த மாதம் என்றும் கருதப்படுகிறது. சனி பகவான் இந்த மாதத்தில் விஷ்ணுவின் பக்தர்களுக்கு சிறப்பான கிருபை அளிப்பார். இரண்டாம் திருப்பதி சம்பந்தம். திருப்பதி வேங்கடேஸ்வர பெருமாளின் திருநாமம் கோவிந்தா. யாராவது கோவிந்தா என்று கூப்பிட்டாலே அது பகவானின் காதில் நேரடியாக சென்று சேரும் என்று பக்தர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். அதனால் தான் திருப்பதி ஏணியில் ஏறும்போது பக்தர்கள் தொடர்ந்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் போடுகிறார்கள். மூன்றாவது கோவிந்தா கோஷத்தின் ஆன்மீக விளக்கம். கோஷம் என்பது சத்தம் மட்டுமல்ல, அது நாம சங்கீர்த்தனத்தின் பரவல். நாம ஜெபம் தனிப்பட்ட முறையில் நடந்தாலும் நாம கீர்த்தனம் கூட்டமாகச் சொல்வது சமூகத்தில் அலைபோல் பரவி நல்ல அதிர்வுகளை, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உருவாக்கும். அதனால்தான் கிராமம் எங்கும் வீடு வீடாகச் சென்று கோஷம் செய்வது வழக்கமானது. நான்காவது சமூக கட்டமைப்பில் அதன் பங்கு. பழைய காலத்தில் ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் அளவுக்கு ஏற்ப அரிசி, பருப்பு கொடுத்து உதவியதால் ஒற்றுமை மற்றும் சமத்துவம் நிலவியது. ஏழைகள் கூட தங்கள் அளவுக்கேற்ப பங்கு கொண்டதால் அனைவருக்கும் நான் இந்த சேவையில் பங்கெடுத்தேன் என்ற திருப்தி இருந்தது. இன்றைய காலத்திலும் இந்த வழக்கம் சமூக ஒருமைப்பாட்டை வளர்க்கும் ஒரு பாலமாக இருக்கிறது. ஐந்தாவது அன்னதானத்தின் பெருமை. உபநிடதங்களில் அன்னம் பிராணம் என்று சொல்லப்படுகிறது. உணவு என்பது உயிரே. அதனால் அன்னதானம் செய்வது உயிர் காப்பதற்கு சமம். பல சித்தர்கள், முனிவர்கள் அன்னம் தருவோனுக்கு ஆயுள் பெருகும் என்று சொன்னார்கள். அன்னதானம் செய்வதால் பாவங்கள் குறையும். ஆக
புரட்டாசி சனிக்கிழமையில் கோவிந்தா கோஷம் போட்டு அரிசி வாங்குவது ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல, அது நாம சங்கீர்த்தனம், பக்தி, அன்னதானம், சமத்துவம், சமூக ஒற்றுமை அனைத்தையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றும் தெய்வீக வழிபாடு. அடுத்த முறை கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் கேட்டால் அது சாதாரண ஓசை இல்லை, அது பக்தியின் முழக்கம், தர்மத்தின் அடையாளம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.